செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 குறித்த செய்திகளை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் இதுவரை 1531 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் பணியில் பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1531 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்கம், மது மற்றும் இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 263 கோடியே 12 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களுடன் வரும் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் 9 கோடி புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்களின் வாக்குகளை கவரும் வகையில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக வரும் 7ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் புதிய வாக்காளர்களிடம் பிரதமர் மோடி பேசுகிறார். அப்பொழுது இளைஞர்களுக்கு செய்து வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் புதிய வேலை வாய்ப்புகள் குறித்தும் அவர் விளக்கம் அளிப்பார் என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் தனது மகனுமான அகிலேஷுக்கு 2 கோடி ரூபாய் கடன் அளிக்க வேண்டும் என தனது வேட்புமனுவில் முலாயம் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மெயின்புரி தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி சார்பில் முலாயம் சிங் யாதவ் போட்டியிடுகிறார். இந்நிலையில் முலாயம் சிங் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவர் தனது வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த சொத்துக்கள் குறித்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். அந்த பத்திரத்தில் முன்னாள் முதலமைச்சரும் தனது மகனுமான அகிலேஷ் யாதவுக்கு 2 கோடியே 13 லட்சம் ரூபாய் கடன் தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிடுகிறார். சமஸ்தானம், தீனா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்த மலையாள நடிகர் சுரேஷ் கோபி கடந்த 2006ஆம் ஆண்டு மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதுடன் பாஜகவிலும் இணைந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக நேற்று வெளியிட்டது. அதில் கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் மலையாள நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் மகசேனா தொகுதியில் சாரதா பென் படேலும், சூரத் தொகுதியில் தர்சனா ஜார்தேஸும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக இதுவரை 377 வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. பரிசு பெட்டி சின்னத்தை உருவமாக பயன்படுத்தாமல் படமாக வரைந்து பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக முறையிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அமமுகவுக்கு பொது சின்னமாக பரிசு பெட்டகம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு பரிசு பெட்டி அளித்து அமமுகவினர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் அளித்த புகாரில் அமமுகவினருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக அட்டைப்பெட்டியில் செய்து அதன் உள்ளே வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வைத்து மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்கின்றனர் என குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த 13 பேருக்கு நீதி பெற்று தருவேன் என்று தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதி மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ட்விட்டர் மூலம் பதிலளித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தார். ஆலையை திறக்கக்கூடாது என்பதில் திமுக முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவதாகவும் கனிமொழி கூறினார். மேலும் தூத்துக்குடி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் பற்றிய கேள்விகளுக்கும் கனிமொழி பதிலளித்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது தலைவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது குமரி ஆனந்தன் அவர்களுடைய மகள் என்னுடைய மகளை போன்றவர், அவர் வர வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு எப்பொழுதும் உண்டு என்று அறிவித்தார்கள். அதுபோல என்னுடைய வாழ்த்துக்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் மகளாக எனக்கு எப்பொழுதுமே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு. புதிதாக இப்பொழுதுதான் தூத்துக்குடிக்கு அவர் வந்திருக்கிறார். இந்த ஊரை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மக்களவைத் தேர்தலை ஒட்டி பரப்பப்படும் போலி செய்திகளை தடுக்கும் விதமாக புதிய சேவை எண்ணை வாட்ஸ்அப் நிறுவனம் தனது பயனர்களுக்கு அறிமுகப்படுத்தி உள்ளது. வாட்ஸ்அப்பில் தங்களுக்கு வரும் செய்திகள் உண்மைதானா எனும் சந்தேகம் இருந்தால் 919643000888 என்ற எண்ணுக்கு அந்த செய்திகளை பயனர்கள் அனுப்பலாம். உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள குழு அந்த செய்திகளை சோதனை செய்து அவற்றின் முடிவுகளை பயனர்களுக்கு திருப்பி அனுப்பும். ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, பெங்காலி மற்றும் மலையாள மொழிகளை உள்ளடக்கிய வீடியோக்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் புகைப்பட செய்திகளின் உண்மை தன்மையை இந்த சேவை மூலம் பெறலாம் என வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் ஏழை குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பலவீனமான மூளை செயல்பாடு இருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கிழக்கு ஆங்கிலியா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கிராமப்புறங்களில் குறைந்த வருமானம் உடைய குடும்பங்களில் 4 வயதுக்கு குறைவான குழந்தைகள் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு பலவீனமான மூளை செயல்பாடு இருப்பதாகவும் அவர்களுக்கு இடைநிலை கல்வி கற்றல் அவசியமாகிறது என்றும் ஆங்கிலியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. தி வேர்ல்டு பெஸ்ட் விருது பெற்ற சிறுவன் லிடியன் நாதஸ்வரம் மறைந்த கருணாநிதியின் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் பியானோ வாசித்து கருணாநிதிக்கு இசையஞ்சலி செலுத்தினார். கோபாலபுரத்தில் உள்ள மறைந்த கருணாநிதியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவ படத்தின் முன் அமர்ந்து லிடியன் நாதஸ்வரம் பியானோ வாசித்தார். அப்பொழுது தயாநிதி மாறன் மற்றும் கருணாநிதியின் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். பொது போக்குவரத்து வாகனங்களில் அதிக அளவில் பயணிகள் ஏற்றிச் செல்வது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது போக்குவரத்து வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பயணிகளை ஏற்றிச் செல்வதால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதோடு அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்படுவதாகவும் அதிக அளவில் பயணிகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரி செல்லப்பன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் வரும் 6ஆம் தேதியிலிருந்து ஊட்டி வரை நீட்டிக்கப்பட உள்ளது. இதற்காக புதிய பெட்டிகள் வரவழைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தற்போது கோடை காலம் தொடங்க உள்ளதால் மலை ரயிலில் பயணம் செய்ய அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்பதால் மலை ரயிலை ஊட்டி வரை இயக்க ரயில் துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட 4 பெட்டிகள் குன்னூருக்கு கொண்டு வரப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த ரயிலில் மொத்தம் 140 பேர் வரை பயணம் செய்யலாம். இதற்கான முன்பதிவு தற்போதே தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இருசக்கர வாகன ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான ஷோரூம் திருப்பூர் சாலையில் உள்ளது. நேற்றிரவு கடை அடைக்கப்பட்ட பிறகு கடைக்குள் இருந்து புகை வந்துள்ளது. அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் வருவதற்குள் கடை முழுவதும் தீப்பற்றியது. சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனப்பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை தோட்டாளம் கொல்லாபுரம் வனப்பகுதியில் பெண் சடலம் ஒன்று பாதி புதைக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக ஆடு மேய்ப்பவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சென்று பார்த்தபோது கைகால்கள் வெட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் ஒன்று புதைக்கப்பட்டிருந்தது. இரவு நேரம் என்பதால் சடலத்தை தோண்டி எடுக்காமல் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்று பகலில் சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். தொடர் போராட்டம் காரணமாக அல்ஜீரிய அதிபர் பதவியில் இருந்து அப்துல்லாசிஸ் பௌடேபிலிகா விலகியுள்ளார். ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ள அல்ஜீரியா நாட்டில் அதிபராக பதவி வகித்து வரும் அப்துல்லாசிஸ் பௌடேபிலிகா 5வது முறையாக மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டார். இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. அல்ஜீரியாவில் மாற்றம் வேண்டும் என வலியுறுத்தி கடந்த சில மாதங்களாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் பதவியில் இருந்து அப்துல்லாசிஸ் பௌடேபிலிகா விலகினார். இதனை வரவேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி மகிழ்ந்தனர். பாகிஸ்தானில் மதமாற்றம் மற்றும் கட்டாய திருமணத்திற்கு இந்து மதத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் ஆளாக்கப்பட்டது குறித்து விசாரிக்க 5 பேர் கொண்ட விசாரணை குழுவை இஸ்லாமாபாத் நீதிமன்றம் நியமித்துள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்துக்குட்பட்ட கோப்டி மாவட்டத்தில் கடந்த மாதம் நடந்த ஹோலி கொண்டாட்டத்தின் போது 2 இந்து சிறுமிகளை கடத்திச் சென்று மதமாற்றம் செய்தும் கட்டாய திருமணம் செய்த வீடியோ வெளியானது. இதைத் தொடர்ந்து 2 சிறுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தானில் உள்ள இந்திய தலைமை தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படையாக விசாரிப்பதற்காக 5 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான கூகுள் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜன் ஆனந்த் விலகியுள்ளார். அதே நேரம் ஏப்ரல் மாத இறுதி வரை கூகுள் நிறுவனத்திலேயே அவர் நீடிப்பார் எனவும் கூறப்பட்டுள்ளது. சுமார் 8 ஆண்டுகளாக கூகுள் நிறுவனத்தின் பல்வேறு வளர்ச்சிகளில் ராஜன் ஆனந்த் பங்கு வகித்ததாக புகழாரம் சூட்டிய ஆசிய பசிபிக்கிற்கான கூகுள் தலைவர் ஸ்காட் பியூமான் அவரது வருங்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார்.
இந்நிலையில் சீக்வியா கேபிட்டல் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக ராஜன் ஆனந்த் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊதிய பிரச்சினை காரணமாக மேலும் 15 விமானங்களை ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தரையிறக்கம் செய்துள்ளது. விமானிகள், விமான பராமரிப்பு பொறியாளர்கள் ஆகியோருக்கு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான ஊதியம் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் பல விமானிகள் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, விஸ்தாரா உள்ளிட்ட விமான நிறுவனங்களில் பணிக்கு சேர்ந்துள்ளனர். ஊதிய நிலுவை தரக்கோரி நடத்த இருந்த போராட்டத்தை வரும் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இந்நிலையில் போயிங் 737 ரக விமானங்களை இயக்கும் விமானிகள் விருப்பப்பட்டால் வரும் செப்டம்பர் மாதம் வரை ஊதியமின்றி விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த நிறுவனம் மேலும் 15 விமானங்களை இயக்காமல் தரையிறக்கம் செய்துள்ளது. செக் மோசடி வழக்கில் பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபுக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு திரையுலகின் பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான மோகன் பாபு ஸ்ரீ லட்சுமி பிரசன்னா பிக்சர்ஸ் என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது தயாரிப்பில் 2009ஆம் ஆண்டு வெளியான சலீம் என்கின்ற திரைப்படத்தை இயக்கிய OVS சௌத்ரிக்கு சம்பளத் தொகையாக 1,60,00,000 ரூபாய்க்கு பதிலாக 1,10,00,000 ரூபாய் தரப்பட்டுள்ளது. அதில் 40,50,000 தொகைக்கு மோகன் பாபு காசோலை தந்துள்ளார். ஆனால் பணமின்றி காசோலை திரும்பி வந்துவிட்டது. இதையடுத்து மோகன் பாபு மீது வழக்கு தொடரப்பட்டு சிறப்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வந்தது. செக் மோசடி வழக்கில் மோகன் பாபுவுக்கு 1 வருட சிறையுடன் 41 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அவருக்கு 1 மாத கால அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அஜித் நடித்துள்ள நேர்கொண்ட பார்வை படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் பணிகள் தொடங்க உள்ளது. கடந்த சில வாரங்களாக ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராம் பிலிம் சிட்டியில் அஜித்தின் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததை அடுத்து படக்குழுவினர் நேற்று சென்னை வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் பணிகள் தொடங்க உள்ளது. இந்த படத்தில் தனது காட்சிகளுக்கான டப்பிங் பணியில் விரைவில் அஜித் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதையில் காவலர்களை தாக்கிய மும்பை தொலைக்காட்சி நடிகை ரூஹி சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த மாடல் அழகியும் நடிகையுமான ரூஹி சிங் கடந்த 31ஆம் தேதி தனது நண்பர்கள் இருவருடன் ஓட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அந்த ஓட்டல் ஊழியர்களுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் அங்கு வந்த காவல்துறையினரின் ஆடைகளை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து நண்பர்களுடன் காரை எடுத்துச் சென்ற நடிகை ரூஹி சாண்டா குரூஸ் சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரூஹி சிங் மீது வழக்கு பதிவு செய்து சாண்டா குரூஸ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.